கட்சி பத்திரிகை நமது அம்மா அதுலயே எடப்பாடி விமர்சித்து தான் எழுதிட்டு இருக்காங்க இன்னைக்கு வர. அவர் பதிலுக்கு போர்வாள்னு ஒரு பத்திரிகையை தொடங்கி விட்டார். அவர் கிட்டத்தட்ட இது ஒரு குழப்பமான சூழல்ல இருக்கு. எடப்பாடியோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதை நோக்கிதான் அவர்கள் நகர்வார்கள். இல்ல அதிமுகவோட இந்த நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணமா? நீங்க மாவட்டம் பூரா பரப்புரை போனீங்கல்ல, எத்தனை மாவட்டத்துல கட்சி ஆபீஸ், எத்தனை மாவட்டத்துல ஊராட்சி செயலாளர்கிட்ட பேசுறீங்க? அதிமுக கூட பிரதான கூட்டணி கட்சியாக இருந்த பாஜக அதிமுகக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது சைலண்டாவே இருக்கிறாங்களே, அதை எப்படி சந்தேகிக்கிறது? ஒரு பிரிவினர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. அவர்களோட கூட்டணியில ஜெயிச்ச பாஜக ஒரு சீட் வைக்கக்கூடிய பாஜக நடுநிலை வைக்கிறது. அதனால் பாஜக இதை வேடிக்கையை மட்டும்தான் பார்க்கிறதுன்னு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் சூழல்கள் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம அதிமுகவோட விவகாரங்களுக்கு வருவோம். இப்போ உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த பக்கம் வந்து அந்த 25 எம்எல்ஏக்கள் போனவங்க, அவங்களுக்கு இப்போ அந்த சைடு கேட் அடைக்கப்பட்டு விட்டதுனால அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? திரும்ப வந்து இபிஎஸ்டே பேசி சமாதானம் ஆயிடுவாங்களா? என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் சமாதானமாவதை தவிர அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு வழிகள் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். 32 இடங்கள் இருந்திருந்தால் அவர்கள் போட்டி அதிமுக 25ல நின்றுட்டாங்க. 32 வரல. இவர்களும் காத்திருந்தாங்க, தள்ளி தள்ளி போட்டாங்க. 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி நினைவு நாள் வரையும் டைம் கொடுத்து பார்த்தாச்சு. இன்னும் அவர்கள் 32ஆக வலிமை பெற முடியல. அமைச்சரவை பதவியேற்பு முடிந்து விட்டது. அப்ப சி.வி. சண்முகம் தரப்புக்கு இனிமேல் இப்போதைக்கு இல்ல, அந்த பக்கம் இல்ல. சரி, இந்த பக்கம் போலான்னா எம்எல்ஏ பதவியை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க இன்னும் தாவேகாவை ஆதரித்தார். அப்ப குறைந்தபட்சம் அவர் அந்த டிஸ்குவாலிஃபைட் பண்ணாம இருக்கணும்னா எடப்பாடிக்கு எதிரான அரசியலை நிறுத்தணும். அந்த சைட ஆதரிக்கணும்னு நான் சொல்ல, எடப்பாடிக்கு எதிரான அரசியலை நிறுத்தணும். கட்சி பத்திரிகை நமது அம்மா அதுலயே எடப்பாடியை விமர்சித்து தான் எழுதிட்டு இருக்காங்க இன்னைக்கு வர. அவர் பதிலுக்கு போர்வாள்னு ஒரு பத்திரிகையை தொடங்கி விட்டார். அவர் கிட்டத்தட்ட இது ஒரு குழப்பமான சூழல்ல இருக்கு. எடப்பாடியோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதை நோக்கிதான் அவர்கள் நகர்வார்கள். எப்படியான புள்ளி நகர்ந்தாலும் அதிமுகவோட நிலைமை கேள்விக்குறியாகிவிட்டது. அதான் உண்மை. இது உடைந்த கண்ணாடி மாதிரிதான், ஒட்ட வைக்க முடியாதுன்ற சிச்சுவேஷன் தான் இருக்கு இப்போ. ஆமா, நிச்சயமாக இதை ஒட்ட வைத்து விடவே முடியாது. ஏன்னா 28 மாவட்ட செயலாளர்கள் நீக்கங்க, 1-2 பேர் இல்ல. முன்னாடி ஓபிஎஸ் போனாரு, அவர் ஆதரவாளர்கள் போனாங்கன்ட்டீங்க. டிடிவி தினகரன் போனாங்க, அவருடைய ஆதரவாளர்கள் போயிட்டாங்க. நீங்க மாவட்டத்துக்கு ஒருத்தர் போயிருக்காரு. இப்ப 28 மாவட்டம் கட்சி அமைப்பு ரீதியா 80 மாவட்டம் செயல்படுதுன்னா 28ல 3ல ஒரு பங்குல அது எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவ்வளவு பேரும் போயிட்டாங்கும் போது தலகர்த்தர்களை இழந்துருவாங்க. அது பெரிய பின்னடைவை போர்க்களத்துல நீங்க போர் வீரர்களை இழந்ததுக்கு சமம். ஃப்ரெண்ட்ல இருக்க ராஜா செத்து போயிட்டா கூட அவர் உத்தரவு போட்டு போயிருப்பாரு. கீழே இருக்கிறவங்க பூரா போர் புரிஞ்சிருவான். நீங்க போர் வீரர்களை இழந்துட்டு ராஜா மட்டும் என்ன செய்வார்? அந்த நிலையில இருக்க அதிமுக. இல்ல அதிமுகவோட இந்த நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணமா? இல்ல, அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். இங்க டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேற்றத்திலிருந்து, சசிகலா அவர்களுடைய வெளியேற்றத்திலிருந்து, நீங்க இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நான் ஒரே ஒரு புள்ளிவரம் சொல்ல விரும்புகிறேன். திமுகவில் கடந்த 6 மாதத்துக்குள் இணைந்து எம்எல்ஏக்கள் ஆனவர்கள் ஓபிஎஸ், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இந்த பக்கம் தாவேகால நாங்குநேரில ரெட்டியார்பட்டி நாராயணன், சபாநாயகர் தனபாலோட பையன் இன்னைக்கு அமைச்சரே ஆயிட்டாரு, 5 ஆகிட்டாரு. ஜேசிடி பிரபாகரன் இன்னைக்கு சபாநாயகரே ஆயிட்டாரு. 1/2 டஜன் பேர் இப்பவே வந்துருச்சு. நம்ம நல்லா உட்கார்ந்து பொறுமையா வச்சோம்னா 10-12 பேர் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் விஜயாலையும் மீறி சுயசெல்வாக்கும் காரணம் தானே ஜெயிச்சதுக்கு. அவ இப்படியான தலகர்த்தர்களை இழந்தது யாருடைய தவறு? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அரசியலை பொறுத்தவரை கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் ஒன்றில் ஜெயலலிதா ஒன்று வெற்றியும் கொடுத்து தோல்வியும் கொடுக்கலாம், தப்பு இல்ல, கட்சி நிற்கும். எம்ஜிஆர் போல வெற்றி மட்டுமே கொடுக்கலாம், கட்சி நிற்கும். தோல்வி மட்டுமே கொடுக்கிற பொழுது தொண்டர்கள் துவண்டு போவார்கள், அவர்களை தட்டி கொடுக்கணும். அதான் நான் சொன்னேன். நீங்க மாவட்டம் தூரம் பரப்புரை போனீங்கல்ல, எத்தனை மாவட்டத்துல கட்சி ஆபீஸ் போனீங்க, எத்தனை மாவட்டத்துல ஊராட்சி செயலாளர்கிட்ட பேசுறீங்க? இப்பவும் கேட்டு போல 234 தொகுதி இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தொகுதின்னு அடுத்த ஒரு வருஷம் பயணம் போங்க, தொண்டர்கள் உங்க பின்னாடி வருவாங்க, கட்சி கட்டமைப்புக்குள்ளாகும். அப்படி இந்த எதுவுமே செய்யாம கிட்டத்தட்ட சேலத்துல இருந்தாலும் சென்னையில இருந்தாலும் பிரஸ் சந்திச்சாரு, செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாரு, எல்லாமே உண்மைதான், மாற்றுக்கிறது இல்லை. பட் இந்த உழைப்பை மட்டுமே செலுத்தினார். உழைப்பை தாண்டிய அரவணைப்பு அவர்கிட்ட இல்லை. அது இருந்தால்தான் இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்குன்னு. இப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், எல்லாரையும் மன்னிச்சு அரவணைக்கிற குணம்ன்றது. ஏன்னா அததான் வந்து ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்க, எம்ஜிஆர் பண்ணாங்க அப்படின்லாம் மேற்கோள் காட்டுவாங்க.
பட் அதை இவர் பண்ண ஏன் இவர் வந்து இவரோட பதவி போயிடும்னு பயப்படுறாரா? இல்ல அதாவது என்னன்னாங்க, உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயமா அந்த பொதுச் செயலாளர் பதவியை பார்க்கிறார். நீங்க பழைய காலத்துல நம்ம செய்தி இருக்கும்போது சொல்லுவாங்க, கழகமே கோவில், அம்மாவே தெய்வம், பார்க்க ஜெயா டிவி, படிக்க நமது எம்ஜிஆர். இதெல்லாம் சும்மா எழுதி வச்சிருப்பாங்க. எடப்பாடி இதெல்லாம் ஆழமா உள்வாங்கிட்டார். பொதுச் செயலாளர் தான் பெரிய பதவி. இன்னைக்கும் பாருங்க, திமுக அண்ணா திமுகல மாண்புமிகு முதல்வர் அப்படிங்கிறது 2வது வார்த்தையா இருக்கும் கட்சிக்காரங்களை பொறுத்தவரை. கழக தலைவர் முதல் வார்த்தையா இருக்கும். அப்ப அந்த பொதுச் செயலாளர் இருக்கையோட வேல்யூவை அவர் ரொம்ப மதிக்கிறார். அது நமக்கு அதை விட்டு போயிடக்கூடாது, அதிகாரம் நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். பட் அதிகாரத்திற்கே வர முடியாத ஒரு கட்சியினுடைய அதிகாரம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சோ எடப்பாடியார் அவர்கள் இறங்கி வரணும். நீங்க ஒரு வார்த்தை கூட இப்ப பேசும்போது குறிப்பிட்டீங்க, அவர் மன்னிக்கணுமான், மன்னிக்கக்கூடிய இடத்தில் அவரும் இல்லை, மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்தில் பிரிந்து வந்தவர்களும் இல்லை. அவர் என்னன்னா அரவணைக்கணும். இதுல யாரும் பெரியார் இல்லைங்க, யாருமே பெரியவங்க இல்லை. ஆனா நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, எடப்பாடியுடைய வலிமையை பாருங்க. முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் தோத்து போறாரு, முதல்வர் வேட்பாளர் சீமான் 4வது இடத்துக்கு போறாரு. எடப்பாடி மட்டும் தான் 98,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு, 1 லட்சம் ஓட்டு கிட்ட ஜெயிக்கிறாரு. அப்ப அந்த அவருக்கான வேல்யூங்கிறது இருக்கு. சேலத்துல 7 தொகுதி ஜெயிக்குது அதிமுக, தமிழ்நாடு பூரா தோல்வி அடைந்தாலும் சேலத்துல 7 தொகுதி ஜெயிக்குது. அந்த நிலைமைக்கு அதிமுகவை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கணும். நிறைவா ஒரு விஷயம், இப்போ இதுல அதிமுக கூட பிரதான கூட்டணி கட்சியாக இருந்த பாஜக அதிமுகக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது சைலண்டாவே இருக்கிறாங்களே, அதை எப்படி சந்தேகிக்கிறது? இல்ல, அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்கிற இடம் நோக்கி நகர்ந்துட்டாங்க. அதிமுகவை ஒரு வேஸ்ட் லக்கேஜா பாக்குறாங்க. இப்ப ஆரம்ப காலத்துல ஒரு பாரமாக, சுமையாக அதிமுக பாஜகவை பார்த்தது. இப்ப பாஜக என்ன, இவங்களை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, 47 சீட்டு தான் இவங்களே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்ந்துட்டாங்க. 1. 2வது மிக மிக முக்கியமா, பாஜக என்ன நினைக்குதுன்னா, இந்த தேர்தல் கள முடிவு அதிமுகவை ஒரு ஒரு தரைமட்டத்துக்கு ஆக்கிடுச்சு. இப்படியே போட்டும், அதிமுக உள்கட்சி குழப்பத்தை சந்திக்கிட்டு எல்லா பிரச்சனையும் நடக்கட்டும், 2 முனை போட்டியா மாறும். திமுக டிவிகே இடையில ஒரு வலதுசாரித்துவ அரசியல் நம்ம பண்ணிக்கலாம், திரும்பி இளைஞர்களை போடுவோம், அண்ணாமலையை கூட இறக்கிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் அதுக்கு பின்பாக இருக்கிறதோ என்று சந்தேகம் வரும். அதனாலதான் பாருங்க, சட்டமன்றத்துல அதிமுகவோட ஒரு பிரிவு விஜய் ஆதரிக்கிறாங்க, ஒரு பிரிவினர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. அவர்களோட கூட்டணியில ஜெயிச்ச பாஜக, ஒரு சீட்டு வைத்திருக்கக்கூடிய பாஜக நடுநிலை வைக்கிறது. அப்ப அதுல இருந்தே அவர்களுடைய நோக்கம் புரிந்து விட்டதில்ல. அதனால் பாஜக இதை வேடிக்கையை மட்டும்தான் பார்க்கிறதுன்னு அவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பிரதான திராவிட கட்சிகள்ல ஒண்ணு இல்லாம போனாலும் அவங்களுக்கு லாபம் தானே. ஆனா அந்த இடத்துல அதிமுக இடத்தை தாவேக்கா இங்க ஃபில் பண்ணுது. அதிமுகவை காலி பண்ணணும், ஏன்னா அதிமுக இருந்தா வர முடியாதுன்னு நினைச்ச பாஜகவுக்கு அப்ப அதிமுகவை அந்த அளவுக்கு அவங்களோட எதிரில இருக்கிறத வேல்யூ பண்றாங்கன்னா, அப்ப தாவேக்கா எதிரில இருக்கிறத எந்த அளவுக்கு வேல்யூ பண்ண போறாங்க? அதுலதான் ஒரு முக்கியமான காய் நகரத்துல பாருங்க. தாவேக்கா கூட காங்கிரஸ் போயிருச்சு. திமுக மதச்சார்பற்ற கட்சி தான் இன்னைக்கு வரையும். அதுவும் நாளைக்கு போய் முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்ட உடைக்க போகுது. அப்ப இங்க 2மே இடதுசாரித்துவ அரசியல் தான் பண்ண போறாங்க. ஒரே ஸ்பேஸ் வலதுசாரித்துவ அரசியல் பாஜக தானே பண்ண போகுது. அவங்களுக்கான இடைவெளி உருவாகும்ல. காங்கிரஸோட கைகோர்த்த தாவேக்கா, கம்யூனிஸ்டுகளோடு கைகோர்த்த திமுக. இப்படி யோசிச்சு பாருங்க. இடையில இருக்கிறது ஒரே ஒரு இடைவெளி தான். அந்த இடைவெளிக்கு அவர்கள் அதிமுகவோடே வருவாரு. வந்தாங்கன்னா வலதுசாரித்துவ அரசியலுக்கான ஒரு களம் வரும். அதற்காக காத்திருப்பாங்க. ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.